நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க காலேஜில் படிச்சிட்டுருந்தாங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து லேபில் வந்து ஒரு பொண்ணு மட்டும் மீதி 5 பேர் பசங்க இருக்கிற மாரி தான் ஃபார்ம் ஆயிருந்தாங்க. அதனால ஒரு நோட்டு வாங்கணும்னா கூட அந்த பசங்கள்ட்ட வாங்கி தான் ஆகணும். அப்படி நின்று பேசி வாங்கிட்டு வரும்போது கூட ஒரு இன்னொரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப காண்டாகும். "நீ என்ன நின்னுட்டே இருக்க, பேசிட்டே இருக்க" அப்படின்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதில். ஆனால் அந்த அப்சர்வேஷன் நோட் வாங்குற பொண்ணுலாம் வெளியிலலாம் எங்கேயும் போகாது. ஆனால் இந்த பொண்ணு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க கூட ஜூஸ் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஆனால் இது வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியாது. அப்புறம் ஒரு நாள் வந்து ஐவி போடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 2 பொண்ணுங்களுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜ் லீவ் விட்டாங்க. 3 நாள் கழித்து மறுபடியும் காலேஜுக்கு வரும்போது அந்த 2 பொண்ணுங்க வரலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வெளியில் போய் ஜூஸ் குடித்த பொண்ணு வந்து ஐவி போயிருக்கு. இந்த போனது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல. கூட வந்தவங்கெல்லாம் அந்த பொண்ணு வந்துருச்சு, நாங்கள் பஸ்ஸில் ஏறி பார்த்தோம், உள்ளே உட்காந்தோன்னே ஷாக் ஆகிட்டோம், நீ ஏன் வரல, உன் ஃப்ரெண்டு உன்னை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்ததே தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டால், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கே வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதான் வந்து போனேன். அப்படி கம்பல் பண்ணியிருந்தா அந்த பொண்ணுக்கிட்டேயும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, பண்ணலையே. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? அப்போ அந்த பொண்ணுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப் எது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு, எது பொய்யான ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நம்ம இந்த உலகத்தில் கணிக்கவே முடியலைங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு சுத்தமாக தெரியல. உண்மையாகவே இதை யார் மேலே தப்புன்னு நீங்களே சொல்லுங்கள்.